வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான கேக் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் எப்போ எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலோ, இல்லை வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்க, இல்லை ஒரு சின்ன ஒரு ஹாப்பியான மூமெண்ட் செலிப்ரேட் பண்ணுறது கேக் கட் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் கடைக்கு போய் தான் கேக் வாங்குவீங்கல்ல. ஸோ இந்த கேக்கெல்லாம் வந்து நம்ம வீட்டிலே பண்ண முடியுமா கேட்டால் ஈஸியாக பண்ண முடியும். அதுவும் பர்டிகுலர் எல்லாருக்கும் பிடிச்ச பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. பேசிக்கான ஒரு ரெசிபியாக இருக்கட்டும், பேசிக்கான ஒரு ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், அந்த மாதிரி ரெசிபி நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு நல்லா விரும்புவாங்க. அந்த மாதிரி ரெசிபி தான் இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. ஈஸியாக எப்படி பண்ணுறது, இதில் கொக்கோ பவுடர், மைதா இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இதில் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு வர டவுட் என்ன, விப்பிங் க்ரீமில் வந்து நான் டைரி க்ரீம், டைரி க்ரீம் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு க்ரீம் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன வித்தியாசங்கள், நம்ம என்ன க்ரீம் யூஸ் பண்ணி சொல்லிட்டு வீடியோவில் கொடுத்துருங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட இருக்க அகோரோ அவனை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இந்த அவனை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெளிவாக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி அவனை வச்சு நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அந்த கேக்கோட சாஃப்ட், அதாவது அந்த ஸ்பாஞ்ச் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தேவையான பொருட்கள்: மைதா 200 கிராம், கொக்கோ பவுடர் 100 கிராம், பால் 250 ml, சர்க்கரை 120 கிராம், ஆயில் 80 ml, பேக்கிங் சோடா 5 கிராம், கண்டென்ஸ்டு மில்க் 100 கிராம், வெனிலா எசன்ஸ் 5 ml, லெமன் ஜூஸ் 5 ml, விப்பிங் க்ரீம் 250 ml, செரி ஃப்ரூட் 20 நம்பர், உப்பு சிறிதளவு. இதாங்க இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மகிட்ட இருக்க அகோரோ அவன் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அவன் பெரும்பாலும் வந்து கேக்கு பண்ணுறது மட்டும் இல்லை, நீங்கள் வீட்டில் எனி வெஜிடபிள்ஸ் ரெசிபி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் அவன் யூஸ் பண்ணி பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு பேக் பாஸ்தா, பேக் ரெசிபிஸ், கேக்கு, கிரில் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெசிபிஸ் வந்து அவன் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த கேக் மிக்ஸிங் ரெடி பண்ண போகிறோம். அதனால 2 விதமான மிக்சர் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட்டு மைதா போட்டிருக்கேன் இந்த கப்பில், அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர், இதோட வந்து கொஞ்சம் சால்ட், பேக்கிங் சோடா இதெல்லாம் போட்டு தனியாக மிக்ஸ் பண்ணுறோம். எதுக்காக இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுற கேட்டிங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக லிக்விட் இன்க்ரீடியன்ஸை நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஒன்றோட ஒன்று சரியாக மிக்ஸ் ஆகாமல் இருந்தால் கேக் ப்ராப்பராக வராது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு இது எல்லாத்தையும் நம்ம தனியாக மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு பவுலில் நம்மக்கிட்ட இருக்க இந்த பால், இந்த பால் போட்ட பிறகு சக்கரை போடுறோம். இந்த சக்கரை போட்ட பிறகு இந்த பாலோட நல்லா மிக்ஸ் பண்ணோம். இந்த இடத்துல நிறைய பேர் கேட்பீங்க, இந்த பால் வந்து குக் பண்ண பாலா இல்லை நீங்கள் கோல்டு மில்க் யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா, நீங்கள் குக் பண்ணாத பால் சில்லுன்னு அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம திருப்பி குக் பண்ண தான் போகிறோம். இதுக்கப்புறம் இந்த சக்கரை நல்லா பீட் பண்ணி முடிச்ச பிறகு நம்மகிட்ட இருக்க இந்த கண்டென்ஸ்ட் மில்க் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல எதுக்காக இந்த மில்க் யூஸ் பண்ணுற கேட்டிங்கன்னா, அந்த ரிச்னஸ் கொடுக்கும். உங்ககிட்ட வீட்டில் இல்லைன்னா ஒன்றும் தவறு எதுவும் இல்லை, இந்த குவான்டிட்டிக்கு, அதாவது கண்டென்ஸ் மில்க் குவான்டிட்டிக்கு சக்கரை எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இது ஒரு சின்ன ஆப்ஷன் தான். இதுக்கப்புறம் ஆயில், வெனிலா எசன்ஸ், லெமன் ஜூஸ் இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல நிறைய பேர் டவுட் இருக்கலாம், இந்த லெமன் ஜூஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறேன். இந்த லெமன் ஜூஸ் வந்து பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் ஆயில், மில்க் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கறதுக்கு, சரியாக குக் பண்ணி வரதுக்கு லெமன் ஜூஸ் ரோல் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் லெமன் ஜூஸ் நான் சொன்ன குவான்டிட்டி போட்டுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ், மைதா அண்ட் கொக்கோ பவுடரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதை அப்படியே எடுத்து இந்த மில்கோட போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். விஸ்க்கு இல்லை வேறு என்ன பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மெதுவாக ஒரு ஸ்பேட்சில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். எதுக்காகன்னா, மைதா வந்து ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணும்போது க்ளூட்டன் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி க்ளூட்டன் ஃபார்ம் ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக கேக் நல்லா வராது. இந்த மாதிரி லம்ப்ஸ் இல்லாமல் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், 7 inch மோல்டு எடுத்திருக்கேன். இந்த மோல்டு எதுக்காக 7 inch சொல்கிறேங்கன்னா, டைமிங் மாறும் குக் பண்ணும்போது, அதனால 7 inch மோல்டுன்னு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணுறோம், அதுக்கப்புறம் மைதா போடுறோம். இந்த மாதிரி மைதா போட்ட பிறகு வந்து எக்ஸஸாக இருக்க மைதா நீங்கள் தட்டிட்டு இதுக்கப்புறம் வச்சுக்கலாம். எதுக்காகனா, இந்த கேக் குக் பண்ணி முடிச்ச பிறகு டீமோல்ட் பண்ணும்போது ஒட்டாமல் வரதுக்காக தான். இன்னொரு ஆப்ஷன் வந்து இந்த பட்டர் ஷீட் அப்புறம் யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் மைதா பட்டர் போட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு டேரெக்டாக பேட்டர் ஊற்றலாம். அப்படி இல்லைனா ஒரு பட்டர் ஷீட் பேப்பர் வச்சும் பண்ணலாம். நான் 2 ஆப்ஷன் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க.
இதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பேட்டர் வந்து கரெக்டாக இந்த மோல்டில் போட்டிருக்கோம். மோல்டில் ஊற்றின பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் கரெக்டாக ஒரு 60 to 70% அளவுக்கு மட்டுமே பேட்டர் ஊற்றுறோம். நீங்கள் ஃபுல்லாக ஊற்றினா குக் பண்ணி முடிச்ச பிறகு நீங்கள் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால் கரெக்டாக 60 to 70% அளவுக்கு பேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் அவனை வச்சு எப்படி குக் பண்ணுறது பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த ஒரு கேக் ரெசிபி நீங்கள் வீட்டில் பண்ண ஆரம்பிச்சாலும் ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணணும். அதாவது என்ன டிகிரி வைக்கிறீங்களோ அது ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். 180 டிகிரி நீங்கள் 2 சைடில் குக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக ப்ரீ ஹீட் பண்ணிடணும். இந்த மாதிரி ப்ரீ ஹீட் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம ஏற்கனவே மோட்டரில் போட்டு வச்சுருக்க அந்த கேக் பேட்டரை உள்ளதுக்கு வச்சுட்டு 35 to 40 மினிட்ஸ் டைமிங் செட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த அகோரோ அவனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி குக் பண்ணணும், மேல் பகுதி குக் பண்ணுமா கீழ் பகுதி குக் பண்ணுமா சொல்லி ஆப்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. அதாவது 2 சைட்லேயும் குக் பண்ணுற மாதிரி இந்த செட்டிங்கை கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 180 டிகிரி இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கேக் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அவன்லேருந்து ஓப்பன் பண்ணி இதை ரெஸ்ட் விடணும். கரெக்டாக குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷம் இல்லை ½ அன் ஹவர் நீங்கள் நல்லா ரெஸ்ட் விட்டுருங்க. நீங்கள் வேணும்னா ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் கட் பண்ணி நம்ம குக் பண்ண முடியும். அதே டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், விப்பிங் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். இந்த இடத்துல 2 விதமான க்ரீம் யூஸ் பண்ணலாம். டைரி க்ரீம், நான் டைரி க்ரீம். டைரி க்ரீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதே டைமில் பிளெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது நான் டைரி க்ரீம். அது எதுக்காகன்னா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணுறதுக்கும் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா 0.5% வந்து டேஸ்ட் வைஸில் கம்மியாக இருக்கும் நான் டைரியில். அதே மாதிரி இந்த விப்பிங் க்ரீம் எங்கே கிடைக்குன்னா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த க்ரீமும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த சில் பண்ணி வச்சுருக்க அந்த கேக்கை நம்ம என்ன பண்ணுறோன்னா பின்பகுதி இருக்க அந்த பட்டர் சுகரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேல் பகுதி ரஃப்பாக குக் பண்ணி வந்துருக்கு பார்த்தீங்கன்னா அது தனியாக எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் இந்த கேக்கை 3 ஸ்லைஸாக கட் பண்ணுறோம். எப்படி 3 ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணுங்கள். ஒரு சைடு மேடும் ஒரு சைடு பள்ளமும் கட் பண்ண வேண்டாம். ஈவனாக கட் பண்ணால் தான் அந்த க்ரீம் போட்டு செட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக ஷேப் கிடைக்கும். இப்போது இந்த கேக்கும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், சுகர் சிரப்பு. இந்த இடத்துல ஒரு கிளாஸ் தண்ணியில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு கரைச்ச அந்த தண்ணியை தான் இங்கே சுகர் சிரப்பை அப்ளை பண்ணுறோம். எதுக்காகனா அந்த இனிப்பு தன்மை கொடுக்கும், அந்த மாய்ஸ்டர் அந்த ஈரத்தன்மை இருந்தால் தான் நம்ம கேக் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் இந்த சுகர் சிரப்பை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் லைட்டாக அப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரி சுகர் சிரப்பை அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு க்ரீம் எடுத்து நடுப்பகுதி வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள். கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல செரி பழம் யூஸ் பண்ண போகிறோம். செரி வந்து ஃப்ரெஷ் செரி கிடச்சா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரை செரி மார்க்கெட்டில் கிடைக்கும், நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செரி தேவையானதுக்கு மேலே போட்டு திருப்பி கொஞ்சம் க்ரீமை போட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த கார்னர் பகுதியை கரெக்டாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் 2வது லேயரு ப்ளேஸ் பண்ணுறோம். அதாவது 2வது ஸ்பாஞ்சை வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், இந்த 3 லேயரை நீங்கள் ப்ராப்பராக செட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் ஃபினிஷிங் பண்ண முடியும். இதுக்கப்புறம் 3 லேயர் நம்ம செட் பண்ணி முடிச்சிடும் பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் அந்த க்ரீம் எடுத்து அந்த சைடு பகுதியெல்லாம் வச்சு நம்ம ஃபினிஷிங் பண்ணுறோம். இது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இல்லை. நீங்கள் விப்பிங் க்ரீம் எடுத்து பொறுமையாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு ஷேப் அடிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாசல் வந்து மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். வேணும்னா இதோட லிங்க்கும் நான் தரேன், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இந்த நாசல் பார்த்தீங்கன்னா 5 ரூபா 10 ரூபா இல்லை 20 ரூபாக்குள்ளே தான் இருக்கும் அதிகபட்சம் காஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பட்டர் பேப்பர் நார்மலாக பைப்பிங் பேக் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. பைப்பிங் பேக் இல்லைன்னா இந்த மாதிரி பட்டர் பேப்பரை எடுத்து மடித்து அதில் அப்புறம் க்ரீமை போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க் சாக்லேட் மேலே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டார்க் சாக்லேட்டை கார்னிஷுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக கிரேட் பண்ணிவிட்டு சைடெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க, அவ்வளோதான்.
ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ணுறதுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 2-3 வாட்டி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக பண்ண முடியும். உங்களுக்கு பிடிச்ச கார்னிஷ் நீங்கள் ஃபைனலாக பண்ணிடலாம். வேணால் செரி பழத்தை நீங்கள் மேலே வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்மகிட்ட இருக்க இந்த அகோர் அவனை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி பர்த்டே கேக்கும் நீங்கள் வீட்டில் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஹாப்பி பர்த்டே இல்லை வெட்டிங் அனிவர்சரி எனி விஷஸ் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஏனுங்க இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு எப்படி ரெடி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த அகாரோ அவனை யூஸ் பண்ணி எப்படி பண்ணோம் சொல்லிட்டு தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.